Hi friends, welcome to Zohan Explore. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டுக்கால் பாயா தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கால் வேகிறதுக்காக நான் குக்கர்ல போட்டுக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊத்தி வேகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டும், ஒரு ஸ்பூன் ஆயிலும், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடிய போட்டு ஒரு 10 விசில் விட்டு ஆட்டுக்கால் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு மட்டும் சேர்த்துறாதீங்க, வேக வைக்கிறப்ப ஆட்டுக்கால் வேகாது. அதனால நீங்க கிரேவியா செய்யறப்ப மட்டும் அதுல உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னொரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்தி 4 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து வெட்டி வச்ச பெரிய 2 வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்திருக்க ஆட்டுக்காலும் இதுல சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டு கொஞ்சம் வெந்து வர ஸ்டேஜ்ல ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காவும் கசகசமும் கொஞ்சம் போட்டு அரைச்சு மையா அரைச்சி வச்சிருக்கேன். அதை இதுல 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா மணமாவும் சுவையாவும் நிறைந்த ஆட்டுக்கால் பாயா ரெடி. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.